வயநாட்டில் நேரடியாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அதில் பாதிக்கப்பட்டு தற்போது அதற்கு ஒரு வாழும் சாட்சியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஸ்டீஃபன் அவர்கள். வயநாட்டிலிருந்து நேரடியாக நம்மோடு இணைகின்றார். திரு ஸ்டீஃபன் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் மேடம், கேக்குது மேடம். சார், என்ன நடந்ததுன்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எப்போ இப்படி ஒரு பெரிய நிலச்சரிவு நடக்குதுன்னு நீங்க எப்போ உணர்ந்தீங்க? எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அது மேடம், நிலச்சரிவு வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து 2019 வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, புத்துமலைங்கிற இடத்துல வந்து பெரிய ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய முண்டக்கையில் ஒரு சின்ன அளவில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அதில் வந்து உயிர் சேதம் எதுவுமே கிடையாது, வீடு மட்டும் போணுச்சு, ஒரு 3 வீடு மட்டும் போணுச்சு. அப்போ கவர்மெண்ட் எங்களை எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணி எல்லாம் கேம்ப்லாம் கொண்டு போய் வச்சு நல்லா பார்த்தாங்க, நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து மழை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து விடிய கால ஒரு 6 மணி வரைக்கும் வந்து 24 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் விட்டு 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 மழை பெஞ்சு சாயந்தரம் 4 மணிக்குள்ளே ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. அப்புறம் அதுலேருந்து ஒரு நைட்டு 11:30 மணி வரைக்கும் மழை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ அதனால வந்து யாருமே சரி மழை நின்றுச்சு, இனி ஒன்றுமே வராதுன்னு நினச்சாங்க, நான் உள்பட எல்லாமே நினச்சோம். ஆனால் அது வந்து இயற்கை வந்து வேறு முறையில் வந்துருச்சு. அது 11:30 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 12:45 வரைக்கும் பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் தான் இது சம்பவிச்சிச்சு. ஆனால் இதில் யாரையுமே அரசாங்கத்தையோ யாரையுமே குத்தம் சொல்லி காரியம் இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி மழை பெஞ்சா இங்கே நடக்கும் அப்படி இருந்தோம். எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எல்லாருமே வந்து வராது அப்படின்னு மனசில் நினச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் எல்லாம் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அங்கே இங்கெல்லாம் போனாங்க. கொஞ்சம் பள்ளமான இருக்கிற இடத்துல இருந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க. எல்லாம் மேட்டு பகுதியில் மேடான பகுதிகளில் போய் இருந்தாங்க. ஆனால் வந்து பள்ளமான இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரல, எல்லாம் எங்கே சேஃபாக இருக்குன்னு போனாங்களோ அங்கேருந்து இது ஸ்டார்டிங். அங்கே உள்ளவங்க எல்லாரையுமே அடித்து கொண்டு இருந்துச்சு. அது சேஃபான்னு நினச்சோம், அது வந்து விபரீதமாக நடந்துருச்சு. உங்க வீடு எந்த பகுதியில இருக்கு சார்? மேடா உள்ள பகுதியிலயா பள்ளத்தாக்குலயா? எங்க உங்க வீடு எங்க இருக்கு? அல்ல மேடம், எங்க வீடு வந்து ஆத்துல இருந்து எங்களோட வாசப்படியில இருந்து ஒரு 6 இல்லைன்னா 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துச்சு ஆறு. இந்த வந்த ஃப்ளட் வரக்கூடிய ஆறு. அப்ப நீங்க முன்னாடியே வேற இடத்துக்கு மாறி போயிட்டீங்களா? முதல்ல வெள்ளம் வந்துரும்னு நினைச்சு மாறி போயிட்டீங்க? இல்ல மேடம், அது சாயந்தரமா எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரவங்க எல்லாமே கூப்பிட்டாங்க. அப்ப அதுக்குள்ள சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு ரொம்ப மழை கம்மியா இருந்துச்சு. அப்ப நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு படுக்கும் மழை கம்மியா இருக்கு, மழை குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா 11:30 மணிக்கு தான் இது மழை ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல எங்கேயுமே யாருக்கும் போக முடியல. எல்லாருமே தூக்கத்துல இருந்தாங்க. நாங்க ஒரு 11:30 மணிக்கு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க? இல்ல மேடம், நாங்க வந்து ஒரு 11:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அலர்ட்டாக இருங்க, இந்த மாதிரி தண்ணி ரொம்ப வருது, என்ன பண்ணலான்னு கேட்டோம். அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது என் பையன் வந்து ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஜீப் இருந்தால் அனுப்பிவிடுங்க, இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, மண் இடிகிற மாதிரி இருக்குது, மண்ணோட ஸ்மெல்லு வருது, இந்த புது மண்ணோட ஸ்மெல்லு வந்துட்டு இருந்துச்சு, அந்த புது மண் ஸ்மெல்லு வருது, அதனால வாங்கன்னு சொன்னாவன். சரி பார்க்குறேன் வர்றோன்னு சொன்னால் அப்புறம் வேற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணான். அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க சொல்லி ஃபோன் வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. 2 நிமிஷத்துக்குள்ள அங்கேருந்து வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. ரொம்ப இருக்க ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் இந்த ஃப்ளட்டு ஸ்டார்டிங். அங்கே வந்து அந்த டைமில் எல்லாமே தூக்கத்தில் இருக்காங்க, யாருக்கும் ஓட முடியல. அப்போ நாங்கள் முதல்ல எந்திரிச்சு இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம், என் பையன் வந்து அப்பா ஓடுங்கன்னு சொன்னான். நானும் ஒய்ஃபும் என் பையனும் 3 பேரும் கிச்சன் சைடு ஓடணும். கிச்சன் சைடு ஓடி ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளே வந்து இடிச்சிருச்சு. இடிச்சதுல எங்கள் வீடுல இருந்து எல்லாமே போயிடுச்சு. என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே போச்சு. அந்த இதில் வந்து நாங்கள் ஒரு 3 பேர், அந்த நாங்கள் இருந்த குவார்டர்ஸில் வந்து ஒரு 4 பேர் இருந்தோம். 4 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. டோட்டலாக ஒரு 90% ஆளுங்க எல்லாமே இறந்துட்டாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்க? எங்கள் அக்கா குடும்பத்தில் எங்கள் அக்கா பொண்ணு அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் போயிட்டாங்க. சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே யாருமே இல்லை.
எல்லாருமே நாங்கள் ஒரு 10, 30, 50 பேர் இருக்கோம் இனி உயிரோட, அவ்வளோதான். தூக்கம் வரல, தூங்க முடியல, அவங்க நினைவு தான் வருது. பயமா இருக்கு, நைட்டு லைட் ஆஃப் பண்ணி படுக்கிறதுக்கு பயமா இருக்கு. அப்படி இருக்கு. இன்னும் எல்லாமே என்னன்னா இதில் சங்கடமானது, பெரிய ஆளுங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்து எல்லாமே சம்பாதிச்சு எல்லாமே அனுபவிச்சிட்டோம். நான் உள்பட எல்லாருமே. எனக்கு 46 வயசாகுது. இந்த 46 வயசுல நம்ம எல்லா இன்பத்தையுமே உலகத்தில் அனுபவிச்சிட்டோம். ஆனால் இதில் அதிகமாக இருந்தது குழந்தைங்க தான். சின்ன குழந்தைங்க, 15 நாள் குழந்தையிலேருந்து +2லேருந்து எல்லா இதுலேயும். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எங்கள் பசங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிற சொல்கிறது யாருமே இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் கடவுள் போட்ட பிச்சை, அதனால இருக்கோம். இப்போ நீங்க எப்படி தப்பிச்சிங்க சார்? உங்களை யார் வந்து காப்பாத்தினாங்க? இப்போ நீங்க அந்த முகாம்ல இருக்கீங்களா, கவர்மெண்டோட முகாம்ல? இப்போ எங்க? ஆமாம் மேடம், நாங்கள் மேப்பாடிங்கிற இடத்துல வந்து முகாமில் இருக்கோம் மேடம். ஓகே. தப்பிச்சு வந்ததுன்னா ஃப்ளட் எல்லாருமே அடித்து கொண்டு போயிடுச்சு. அதில் நான் வந்து ஒரு 150 மீட்ரு தூரத்து வரைக்கும் தண்ணி கல் மண்ணில் அடிச்சுட்டு போய் எந்திரிச்சு பார்க்கும்போது நான் ஒரு கரையான சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு தண்ணி. அதே மாதிரி என்னோட ஒய்ஃபு அதே மாதிரி. பாக்கி எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து, நான் சொன்னேன் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆறு. பாக்கி எல்லாமே ஆற்றுக்குள்ளே போயிட்டாங்க. ஏதோ நாங்கள் வந்து பழச்சிட்டோம். எங்கள் கூட வந்து ஒரு 4 பேரும், நாங்கள் ஒரு 10-11 பேர் மட்டும் இந்த இடத்துலேருந்து இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு கீழே உள்ளதுன்னு கொஞ்சம் பேர் அங்கங்கே வந்து விடிய காலையில் 8 மணி 9 மணி அப்படி உயிரோட கிடச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து, இந்த நிலச்சரிவு நடந்து, நீங்க அந்த தண்ணியில அடிச்சுட்டு போய் நீங்க ஓரளவுக்கு கரையான பகுதியில ஒதுங்கிட்டீங்க, அதனால தப்பிக்க முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. இது நடந்ததுல இருந்து எவ்வளவு நேரத்துல மீட்பு படையினர் வந்தாங்க? எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் அங்க மீட்பு படையினரோ இல்ல கவர்மெண்ட் போலீஸ் ஏதோ ஒரு சேர்ந்தவங்க எத்தனை மணிக்கு வராங்க? ஏன்னா இது நடந்தது வந்து 1 மணிக்கு. 1 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் நாங்கள் எல்லாமே பாக்கி உயிரோட இருந்தவங்களாம் எல்லாம் ஓடி போய் ஒரு நம்ம கம்பெனியோட ஒரு குவார்டர்ஸ் இருந்துச்சு, ஒரு சேஃபான இடம் இருந்துச்சு. அந்த குவார்டர்ஸுக்குள்ளே போயிட்டு எல்லாம் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு 2வது ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அது மிகப்பெரிய ஃப்ளட்டு 2வது வந்தது. போயிட்டோம். அப்புறம் இருட்டில் கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வழி எங்கே இருக்குது, எங்கேருந்து தண்ணி வந்துச்சு, எந்தெந்த ஏரியா இருக்குன்னு யாருக்குமே ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இருந்த மெயின் ரோட்டில் அப்படியே ஒரு இதாக போனோம். அங்கே போகும்போது அந்த ஒரு மெயின் பாலம், எங்களுக்கும் இந்த டவுனுக்கும் உள்ள ஒரு பெரிய பாலம், அந்த பாலமே போயிடுச்சு. அப்புறம் விடிய காலையில் ஒரு 3-3:30 வந்து ஊருக்காரவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாங்க. உயிரோட இருந்த ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து எங்களோட கம்பெனியில் உள்ள மேனேஜரு எல்லாம் ஸ்டாஃபு எல்லாம் வந்து எங்களை எல்லாருமே கொண்டு போய் ஒரு 3 மணிக்குள்ளே எல்லாரையும் சேஃப் ஆக்கிட்டாங்க. அப்புறம் பாக்கி கொஞ்சம் பேர் இந்த முண்டக்கைங்கிற இடத்துல கொஞ்சம் ரிசோர்ட் இருந்துச்சு, அந்த ரிசோர்ட்டில் கொஞ்சம் பேர் உயிரோடு இருந்தாங்க. அவங்கள வந்து விடிய காலையில் மிலிட்ரி எல்லாம் வந்து மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க. அவங்க பாலம் போட்டாங்க, ரோப் வழியாக எங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இன்ஜுரி உள்ளவங்களை வந்து மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே இங்கே வந்து பத்திரமா, அதுக்கப்புறம் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.